cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி ரெசிபி மட்டும் போட்டுக்கிறேன். ஆனால் பிரியாணி மசாலா டேஸ்ட்டுக்கு பிரியாணி மசாலா பவுடர் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க, என்னோடய பிரியாணி டேஸ்ட்டு வந்து சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மசாலா பவுடர் தாங்க பிரியாணி டேஸ்ட்டு. என்னோட யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ என் பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கப் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து 1/3 கப்புங்க. இன்னொரு கப் நான் காட்டு வந்து அரை கப்பு. சரிங்களா, அரை கப்பில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் இல்லை, அரை கப்போட மெஷர்மெண்ட். சரிங்களா, அரை கப்பு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். 1/3 கப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சோம்பு நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா, அந்த 1/3 கப்பில் சோம்பு நம்ம சேர்த்திக்கிறோம். ஒன் 1/3 கப்பில் 3/4 கப் சீரகம், அதே 1/3 கப்பில் அரை கப் மிளகு, அடுத்தது வந்து கல்பாசி 10 கிராம் நம்ம போட்டுக்கலாம். மராத்தி மொக்கு 10 கிராம், அன்னாச்சி பூ 10 கிராம், கிராம்பு ஒரு 15 எடுத்துருக்கேங்க, சுருளிப்பட்டை 2 பெருசு ஒரு வந்து 1 இன்ச் எடுத்துருக்கேங்க. சரிங்களா, அதாவது 2 பெரிய துண்டுமே 1 இன்ச்சு பட்டை எடுத்துருக்கேன். ஜாதி பத்திரி 5 பூ மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்த கசக்கு. சரிங்களா, 5 பூ மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜாதிக்காய் 1, கருப்பு ஏலக்காய் 6, பச்சை ஏலக்காய் ஒரு 20 எடுத்துருக்கேங்க. பிரிஞ்சி இலை அது ஒரு 10 கிராம் எடுத்துருக்கேன். கசகசா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்த போகிறோம். இது கூட காஞ்ச ரோஜா இதழ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அது எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் நான் சேர்த்துலைங்க. நீங்கள் மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க கிடைச்சதுன்னா. அவ்வளோதான், பிரியாணி தேவையான பொருட்கள் நம்ம எல்லாமே பார்த்தாச்சுங்க. இது நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க, முடிஞ்சால் இரும்பு வடசட்டியில் தான் வறுத்துக்கோங்க. தீ சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா எதுவுமே நம்ம கறியிடக்கூடாது. கருகிச்சு அப்படின்னா வந்து கசப்புத்தன்மை வரும். கறிகாமல் எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மசாலா நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் போட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து அப்படியே எல்லாமே கொட்டியாச்சு. எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்னும் லைட்டாக வறுக்கணும். பாருங்கள், இது மாதிரி மொறுன்னு ஆகணும். நம்ம கசக்கி போகிறோம் அப்படின்னா மொறுன்னு ஆகணும். கடைசியில் கசகசா சேர்த்திக்கோங்க. முதலையே சேர்த்துனா கரையிடும். அதனால் கடைசியில் 4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கையில் பண்ணி கட்டுற பார்த்திங்களா, நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இரும்பு வடசட்டி அப்படிங்கிறதுனால அந்த சூட்டுக்கே நல்லா நோஞ்சு நல்லா மொறுமொன்னு ஆயிடும். ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக நல்லா கொரகரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிரியாணி டேஸ்ட்டு வந்து தருதருன்னு அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சிங்கனாலும் இது ஒரு ஸ்பூன் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணியாக இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. அவ்வளோதான், வேறு ரெசிபியோட வேறு வீடியோவில் பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.